Subhanallah walhamdulillah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wal aqibatu lil muttaqin was salatu was salamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin, amma ba'd. فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اے پروردگار عالم، ہم سبوں کو علم نافع عطا فرما، کہنے سننے اس پر بہترین عمل کرنے کی اعلیٰ صلاحیت عطا فرما. تیرے بندوں کو تیرے گھر میں میرے ذریعے سے جو علم تو عطا کرنا چاہتا ہے خیر کے ساتھ عطا فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய இறை இல்லத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தின் பேச்சை கேட்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்த திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை போல எல்லா நபிமார்களுக்கும் பல முஅஜிசாத்துகள், பல அற்புதங்கள் வழங்கப்பட்டது. அதில் ஆகச் சிறந்த இந்த பூமியிலே வந்திறங்கிய எந்த ஒரு நபிகளுக்கும் முஅஜிசா அற்புதங்கள் கொடுக்கப்படாமல் அவர் அனுப்பப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட முஅஜிசாத்துகளிலே ஆகச் சிறந்த முஅஜிசா என்றால் அது திருக்குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனையே எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று திருக்குர்ஆனையே முன்னிறுத்தினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. மிகப்பெரிய இஸ்லாமிய வல்லுனர் ஒருவர் தலாயிலுன் நுபுவா, கிட்டத்தட்ட 11 பாகங்களை கொண்ட அந்த கிதாபுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட பல்வேறு அற்புதங்களையும் மிராக்கிள்ஸ்களையும் ஒன்றிணைத்து எழுதப்பட்ட கிதாபு தான் அத்-தலாயிலுன் நுபுவா. அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை பற்றி பேச ஆரம்பித்தால் திருக்குர்ஆனை தான் பேசுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா உம்மத்தினர்களுக்கும் அந்தந்த உம்மத்திற்கு ஏற்ப ஒரு சில அற்புதங்கள் வழங்கப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் சூனியத்திலே தலை சிறந்தவர்களாக இருந்ததினால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய காலத்திற்கு ஏற்ப ஒரு அற்புதத்தை வழங்கினான். அவர்களை எல்லாம் கட்டைகளை போடும் பொழுது அந்த கட்டைகள் அசைவதை உணர்ந்தார்கள் மக்கள். அவர்கள் உண்மையானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம், ஒரு சிறிய கட்டையை போட்டால் அங்கிருந்த கட்டைகள் எல்லாம் ஒரு சிறிய சிறிய பாம்பாக மாறினாலும் அது சூனியம் என்று சொன்னாலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நிகழ்பெற்ற இது அற்புதம் என்று சொல்ல வேண்டும். காரணம், அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறே அல்லாஹ் அற்புதங்களை கொடுக்கிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் மருத்துவத்திலே ஆகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே ஹஜ்ரத் ஈசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம், பிறவி குருடர்களையும் தன் கை தொட்டு தடவினால் அவனுக்கு பார்வை வருமாம். இறந்தவனையும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறந்தவனுக்கு ரூஹு கொடுத்து எழுப்புவார்களாம். குஷ்ட நோயாளியுடைய அந்த உடம்பிலே தன் கரம் கொண்டு தடவினால் அவன் அந்த நோயை விட்டு பரிசுத்தவனாக, அவன் நிவாரணம் பெற்றவனாக ஆகிவிடுவான். இதுவெல்லாம் செல்ல செல்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த ஹதீஸிலே எல்லா உம்மத்தினர்களும் அவர்களுடைய நபிமார்களுக்கு ஒரு குறுகிய ஒரு சமூகமாக இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் தந்தது நாளை மறுமையிலே 80% மேலாக என்னுடைய உம்மத்தினர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம் என்னவென்றால்,
இந்த உம்மத்து ஒரு குறுகிய உம்மத் அல்ல, ஒரு காலம் வாழ்ந்தது போகிவிட்டது என்று. 1400 வருடங்களுக்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே மக்கள் எதிலே சிறந்திருந்தார்கள் தெரியுமா? கவிப்புலனிலே, பொயட்ரி. அவர்கள் தங்களுடைய வார்த்தை விளையாட்டுகளிலே மக்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அரேபியர்களுக்கு அவருடைய மொழித்தான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. அரபி பேசாத தெரியாத ஒருவனை அஜமிகள் என்று அழைப்பார்கள், காட்டரபிகள் என்று அழைப்பார்கள். தங்களுடைய மொழி திறன்களிலே ஆக சிறந்தவர்களாக அரேபியர்கள் திறந்த அந்த காலத்திலே அல்லாஹ் திருக்குர்ஆனை வசனத்திற்கு பின் வசனமாக, வசனத்திற்கு பின் வசனமாக அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்குகிறான். மக்கள் பார்க்கிறார்கள். இதை சாதாரண ஒரு மனிதன் தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த ஒட்டுமொத்த குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயத்தை கூட நம்மால் சேகரிக்க முடியாது, அல்லது இது உருவாக்க முடியாது. இது அப்படிப்பட்ட மனிதனால் அல்ல, இது இறைவனுடைய சொல் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நண்பர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் அப்படித்தான். இது மனிதனை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியம் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸாவை பார்த்து ஈமான் கொண்ட முதல் மக்கள் சூனியக்காரர்கள். ரப்பி மூசா வ ஹாரூன் என்று மூசாவுக்கும் ஹாரூக்கும் இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னது முதலிலே சூனியக்காரர்கள் தான். நண்பர்களே, திருக்குர்ஆன் 1400 வருடங்களாக பல்வேறு விஷயங்களை அந்த சமுதாய மக்கள் வாழும் காலத்திலே எதுவெல்லாம் சிறந்து தெளிகிறதோ அதற்கு பதில் கொடுக்கும் விதத்திலே தான் திருக்குர்ஆன் வந்து வருகிறது. இது எந்த காலத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு கிதாபாக, அரபியர்களுக்கு இறக்கப்பட்ட கிதாபாக அல்ல, அந்தந்த காலத்திலே தகுந்த சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கும் வேதமாக. அந்தந்த காலத்திலே தலை சிறந்த மக்கள் எல்லாம் இந்த கிதாபு ஒன்றுமில்லை என்று சொல்லும் நேரத்திலே திறந்து பார்க்கும் பொழுதெல்லாம் பதிலை கொடுத்தது திருக்குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி குத்பாவிலும் கூட, ஹஜ்ஜத்துல் விதாவிலும் கூட அவர்கள் சொன்னது, தரக்து ஃபீக்கும் ஸகலைன் கிதாபுல்லாஹ் வ இத்ரதி, உங்களிடத்திலே 2 பொருள்களை விட்டு செல்கிறேன். அதை விட்டதன் காரணத்தில் தான் நாம் இன்று தாழ்ந்தவர்களாக வாழ்கிறோம், நாம் இன்று தலை சாய்ந்தவர்களாக வாழ்கிறோம், கேவலப்பட்டவர்களாக வாழ்கிறோம். நமக்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். ஜிஹாதை பற்றி பேசினால் நமக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. தீவிரவாதத்தை பற்றி பேசினால் ஒரு இஸ்லாமியனாக இருந்து அதை பதில் சொல்ல முடியவில்லை. ஓ, குர்ஆன்ல அப்படி இருக்கா என்று குர்ஆனையே குறை கூறும் விதமாக நம் பார்வைகள் இருக்கிறதே தவிர இப்படி அல்ல, அப்படித்தான் இருக்கிறது என்ற ஒரு ஞானத்தின் ஒரு பாதையில் நாம் செல்பவர்களாக இல்லை. அப்படியே திருக்குர்ஆனை ஓதினாலும் அதை ஓதுவதற்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோமே தவிர அதை வாழ்வியல் முறையாக நாம் ஏற்றுக்கொள்ள நம் மனமும் விரும்புவதில்லை, நம் சூழ்நிலையும் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த திருக்குர்ஆனின் மூலமாக என்ன எல்லாம், என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த நூற்றாண்டு 19th century 19ஆம் நூற்றாண்டு, அதிலே பல்விதமான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் திருக்குர்ஆனின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டு நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே திருக்குர்ஆன் நமக்கு இந்த காலத்திலும் ஏற்றவாறு அறிவியலை உணர்த்துகிறதா? 1400 வருடங்களுக்கு முன்பதாக இறைவனின் மூலமாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு பிறகு நாம் வாழக்கூடிய era of modern science, modern technology, எல்லா விதத்திலும் மனிதனுடைய எண்ணமும் மனிதனுடைய பார்வையும் சென்றிடாத இடத்தில் கூட மனிதனால் இங்கு இருந்து அவன் அங்கே ஒரு செயலை செய்கிறான் என்றால் இந்த அளவுக்கு வேகத்தின் காலத்திலும் விவேகத்தின் காலத்திலும் திருக்குர்ஆன் இதையும் நமக்கு உணர்த்துகிறதா? திருக்குர்ஆன் இதை பற்றியும் நம்மிடம் பேசுகிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல தகுந்த காலத்திலே தகுந்த நேரத்திலே தேடக்கூடியவன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு திருக்குர்ஆனை துறந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பதில் அந்த திருக்குர்ஆனிலே இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனிலே எந்த விஷயத்தை பற்றியும் படைத்தவன் பேசாமல் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தும் திருக்குர்ஆனுக்கு அழகான ஒரு சான்றை கொடுக்கிறான். அன்பர்களே, ஒரு சில விஷயங்களை கொண்டு தொடங்குகிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆனிலே பல்வேறு விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நமக்கு உணர்த்தி தருகிறான். அதிலே முதலாவதாக கிட்டத்தட்ட 2006 வரை நாம் உணர்ந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய முடி நரைமுடியில் இருக்கிறது அல்லவா,
இந்த நரைமுடி விஷயத்திலே விஞ்ஞானிகள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் 2006 வரை வயதாகிவிட்டால் நரைத்துவிடும், வயதாகிவிட்டால் முடி வெளுத்துவிடும் என்று பல்வேறு விஷயங்களை விஞ்ஞானிகள் முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு 2006க்கு பிறகு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். வயோதிகம் மட்டும் வெள்ளை முடிக்கு காரணம் அல்ல, பயமும் வரலாம். பயத்தினாலும் டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிமோட்டிவேஷன், பல்விதமான மனிதனுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டான் என்றால் அந்த மாட்டிக்கொண்ட சூழ்நிலையே அவனுடைய வயோதிகத்திற்கு காரணமாகலாம், அவனுடைய முடிகள் வெளுத்து விடலாம். 2006க்கு பிறகு இந்த விஞ்ஞானிகள் சொன்ன கருத்துக்கு திருக்குர்ஆன் பதில் கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்கிறான், 1400 வருடங்களுக்கு முன்பதாக மக்களுக்கு அரேபிய ஜசீரத்திலே 10 நபர்களுக்கு தான் தன் அரபி மொழியிலே கையெழுத்து போட தெரியுமாம். அப்படிப்பட்ட மக்கள், இல்லிட்ரேட் மக்களுக்கு மத்தியிலே இறைவன் தன் திருக்குர்ஆனின் வசனத்திலே குறிப்பிடுகிறான், ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா. அவர்கள் அந்த நாளை எப்படி அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், அந்த நாளிலே அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக இருந்த சமயத்திலே அவர்கள் எப்படி தப்பித்துக் கொள்வார்கள்? நீங்கள் நிராகரித்து விட்டால் எவ்வாறு நீங்கள் நம் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? நாம் பிடிக்கின்ற பிடி, அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அந்த நாளிலே, கியாமத்து நாளிலே மக்களை பிடிக்கின்ற பிடி எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அந்நாளிலே சிறு குழந்தைகளையும் நரைத்தவர்களாக ஆக்கிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சிறிய குழந்தையாக இருந்தாலும் நம்முடைய பிடுக்கு பிடி, நம்முடைய பிடி அந்த குழந்தையின் முடியை கூட நரைத்து விடும் என்று கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் இவ்வாறு விவரிக்கிறான். இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் விஞ்ஞானிகள். அன்பர்களே, சாதாரணம் அல்ல. சாதாரணமா ஒருத்தனுக்கு காசு இருக்குன்னா பெருமைப்படுகிறான், பதவி வந்து விட்டால் பெருமைப்படுகிறான். இந்த உலகத்திலே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்றால் 3 தான். ஒன்று, நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், பெருமைப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் இஸ்லாமியர்களாக இருந்தும் திருக்குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், பெருமைப்பட வேண்டும். அந்த திருக்குர்ஆனிற்கு காரணமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம், பெருமைப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்ததாக சொல்கிறான், இது சாதாரணமாக நாம் சூரியனை பார்க்கிறோம். இந்த சூரியன் என்று சொன்னால் 92% இதிலே இருப்பது ஹைட்ரோஜன், 8% இதிலே இருப்பது ஹீலியம். ஹைட்ரோஜன் என்ற வார்த்தைக்கு தனிம அட்டவணையிலே பீரியாடிக் டேபிள் என்று சொல்வார்கள். ஹைட்ரோஜன் என்ற வார்த்தைக்கு ஹா, சரியா நல்ல நினைவுல வச்சுக்கோங்க, ஹா. ஹைட்ரோஜன் என்ற வார்த்தைக்கு பீரியாடிக் டேபிளே என்ன வார்த்தை சொல்லுங்க? ஹா. இந்த சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வேளையிலே திருக்குர்ஆனிலே ஒரு அத்தியாயம், ஒரு சூரா, அதற்கு பெயரே சூரத்து ஷம்ஸ், 99வது அத்தியாயம். இந்த சூராவுடைய அழகு என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒட்டுமொத்த குர்ஆனிலே ஹா என்று தொடங்கி ஹா என்ற வார்த்தையிலே முடிவடையக்கூடிய சூரா சூரத்து ஷம்ஸ். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتغواها إذ انبعث أشقاها. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அழகான முறையிலே இந்த 15 ஆயத்துகளையும் என்ன சொன்னோம்? ஹைட்ரஜனுடைய பீரியாடிக் டேபிள், அதற்கு என்ன வார்த்தை என்று சொன்னோம்? ஹா என்ற வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆனிலே ஒரு அத்தியாயம், ஒரு சூரா, அந்த சூரத்திற்கு பெயர் சூரியன் என்று வைத்தான். எந்த சூராவுக்கும் இல்லாத ஒரு அழகை அந்த சூராவுக்கு கொடுத்தான். அந்த அழகு என்ன? எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஹைட்ரஜனை கொண்டு அந்த சூரியனை படைத்தானோ அதே வார்த்தையை கொண்டு அந்த ஒட்டுமொத்த சூரத்துடைய ஆயத்துகளுடைய முடிவையும் ஹா என்றே முடித்தான். ஜி, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே பார்ப்பவனுக்கு தான் அதிலே பார்வை தெரியுமே தவிர கண்மூடித்தனமாக இருப்பவனுக்கு குர்ஆன் என்றும் பதில் சொல்லாது. இதில் ஒரு மனிதன் ஒரு சாதாரணமாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று திறந்தால் அவனுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் திருக்குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்ததாக சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வை அடுத்ததாக யாரெல்லாம் அடுத்த மனிதர்களை தன்னுடைய உதவியாளர்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய உதாரணத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் எல்லாம் தன்னுடைய உதவிக்கு 8 கால் பூச்சி, ஸ்பைடரை அல்லாஹ் சொல்லுகிறான். மஸலுல்லதீன தகது மின் தூனில்லாஹி
அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தகதத் பைதா وَإِنَّ أَوْهَنَ الْبُيُوتِ لَبَيْتُ الْعَنْكَبُوتِ لَوْ كَانُوا يَعْلَمُونَ அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொண்டவர்களின் உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இல்லாமல் அடுத்தவனும் எனக்கு உதவி செய்வான் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவனுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுடைய உதாரணம் 8 கால் பூச்சி கட்டிய வீட்டை தங்கள் வசிக்கும் இல்லமாக எடுத்துக் கொண்டவர்களின் உதாரணம். அல்லாஹ் சொல்லுகிறான், 8 கால் பூச்சி சிலந்தி, அந்த சிலந்தியுடைய வலை இருக்கிறது அல்லவா, அதிலே ஒருவன் தஞ்சம் புகுந்து கொண்டு இது என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் எப்படி சிரிப்போமோ அப்படித்தான் அல்லாஹ்வை தவிர அடுத்தவர்களை தன்னுடைய பாதுகாவலர்களாக நியமித்துக் கொண்டவர்களுடைய உதாரணம் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான். எல்லா வீடுகளிலும் மிக்க பலவீனமானது நிச்சயமாக 8 கால் பூச்சியின் வீடு தான். நண்பர்களே, அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன? சாதாரணமாக ஊதினால் அருந்து விடக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் இங்கு பேசவில்லை. தற்போது விஞ்ஞானம் சொல்லுகிறது, ஒரு 8 கால் பூச்சி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து விட்ட பிறகு அந்த பெண்ணானது அந்த ஆணை கொன்று விடுமாம். கொன்று விட்டு அந்த 8 கால் பூச்சி, பெண் 8 கால் பூச்சி அந்த சிலந்தி வலையை பின்னுமாம். இத்துணை காலமாக பெண் 8 கால் பூச்சி, the female spiders, அது உருவாக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைய விஞ்ஞானத்தின் உச்சியில் சென்ற பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆண் சிலந்தி பூச்சி அதனுடைய வலையை கட்டுவதில்லை, பெண் தான் கட்டுகிறது என்று. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண் சிலந்தி தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தவுடன் ஒரு சில காலத்திற்கு பிறகு குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து தாயை கொன்று விரட்டி அடித்து விடுமாம். இந்த உதாரணத்தை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான்? இல்லங்களிலே மிக மோசமான இல்லம் என்று சொன்னால், பலவீனமான இல்லம் என்று சொன்னால் அது எந்த இல்லம்? இது இறக்கப்பட்ட காலம் என்ன? 1400 வருடங்களுக்கு முன்பதாக. மக்களுக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட தெரியாத ஒரு காலம், மக்களுக்கு சாதாரணமாக ஒரு இன்ஜெக்ஷன் இல்லாத காலம், மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு காலம், மக்களுக்கு உடுக்க உடை இல்லாத காலத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன் அண்ணன் நபிக்கு அறிவியலின் பாடத்தை புகட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையிலே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாடத்தை மறந்து விட்டார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைக்க தவறிவிட்டார்களோ அவர்களுடைய கதி என்னவாக அமையும் என்பதை அழகாக கூறுவான். அவர்களுடைய முன்னெற்றியை பிடித்து நாம் இழுப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய முன்னெற்றியை பிடித்து நாம் இழுப்பவர்களாக இருக்கிறோம். இதை அல்லாஹ் எங்க சொல்றான் தெரியுமா? என்னைக்காவது வருஷத்துல ஒரு நாள் தான் சயின்ஸை பத்தி பேசுறோம். அதிலும் பல பள்ளிவாசல்ல பேசுகிறது இல்லை, பல இமாம்கள் பேசுவதில்லை. அல்லாஹ் முதலிலே மனிதர்களோடு பேசிய வசனம் என்ன தெரியுமா? முதலாக பேசிய வசனம் என்ன வசனம்? பதில் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலகத்திலும் வெற்றியை தரட்டும், மறு உலகத்திலும் வெற்றியை தரட்டும். முதலாக அல்லாஹ் மனிதர்களோடு பேசிய வாக்கியம் என்ன? அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். அல்லாஹ் முதல் முறையாக மனித வர்க்கத்தின் அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான். இக்ர படிங்க, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்பின் பெயர் கொண்டு படிங்க, ஓதுங்கள். அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மக்களுக்கு அல்லாஹ் என்ன பாடத்தை புகட்டுகிறான்? சயின்ஸை பத்தி தான் பேசுறான். முதல்ல ஃபர்ஸ்ட் படிப்பை பற்றி பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து என்ன? ஹலகல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் படியுங்கள். என்ன சொல்லுகிறான்? முதலாக அல்லாஹ் எதை பற்றி, ஒரு சப்ஜெக்டை பற்றி அல்லாஹ் பேச துவங்குகிறான் என்றால் அது அறிவியலை பற்றி தான் பேச துவங்குகிறான். மனிதனுடைய அந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பேச துவங்குகிறான். சாப்பாட்டை பத்தி பேசல, டிரெஸ்ஸை பத்தி பேசல, நாம் படைக்கப்பட்ட அந்த விவரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஹலகல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து உங்களை படைத்தானே அந்த ரப்பை பற்றி நீங்கள் பேசுங்கள், அந்த ரப்பை பற்றி நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் அதிலே கடைசியாக சொல்லுவான். இந்த ஆயத்து அபூ ஜஹலுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதிலே ஒரு முக்கியமான கருத்து நமக்கு ரகசியமாக ஒரு ஆச்சரியமாக அமைந்துள்ளது. அல்லாஹ் சொல்லுவான், கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவன் அதிலிருந்து வெளியேறவில்லை என்று சொன்னால் அவன் செய்வது தகாது, இந்த துஷ்ட செயலிலிருந்து அவன் விலகி கொள்ளாவிட்டில். அல்லாஹ் சொல்லுகிறான், அபூ ஜஹல் இவன் இப்படியே தான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் இந்த செயலிலிருந்து பின்வாங்காவிட்டால்
அவன் அப்படியே செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் லனஸ்ஃபஅம் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, நாளை மறுமையிலே அவனுடைய முன்னெற்றியை பிடித்து நாம் இழுப்போம். ஃபோர்ஹெட், ஃபோர்லாக் ஜி, இந்த முன் பிடரியை பிடித்து இதிலே வளரக்கூடிய முடி இந்த முன்னிலிருந்து நாம் பிடித்து இழுப்போம். அந்த முன்னெற்றி எப்படிப்பட்டது? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. அல்லாஹ் சொல்லுகிறான் குற்றம் செய்யும் பொய்யுரைக்கும் முன்னெற்றியிலிருந்து நாம் பிடித்து இழுப்போம். அல்லாஹ் இந்த முன்னெற்றியை பற்றி பேசும்போது சொல்லுகிறான் இது குற்றம் இழைக்கும் முன்னெற்றியாம், இது குற்றம் இழைக்கும், இது பொய் சொல்லும் முன்னேற்றியாம். அறிவியலுடைய வாழும் காலம் 1400 வருடங்கள் கடந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழங்கிய திருக்குர்ஆன் அப்பொழுது அதை பற்றி பேசினாலும் பல்வேறு ஆண்டுகளாக, பல் ஆயிரம் ஆண்டுகளாக அறிவிய விஞ்ஞானிகள் கூறியது என்ன தெரியுமா? முன்னெற்றி பார்வையின் பக்கம் நமக்கு சிந்தனை தருகிறது. முன்னெற்றியுடைய வேலை, பிரெயின்ல 4 பார்ட் இருக்கு ஜி, ஃபோர்டல் பின்னாடி இருக்கிறது 2 சைட்ஸ், முன்னே இருக்கக்கூடிய மூளையுடைய வேலை என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜி என்ன வேலை? பார்வையை சீரமைத்து தரக்கூடிய வேலை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தற்போதைய விஞ்ஞானம் கூறுகிறது முன்னெற்றியுடைய வேலை அதுவல்ல ஜி, முன்னேற்றியுடைய வேலை அதுவல்ல. அனாட்டமி, சைக்காலஜி, இதை பற்றி அறிந்த வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் மனிதன் பொய்யுரைக்கிறான் அல்லவா, மனிதன் சரி எது தவறு என்று தீர்மானிக்கிறான் அல்லவா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று முடிவு செய்கிறான் அல்லவா, தன் கற்பனையை அவன் வளர்க்கிறான் அல்லவா. இது வேலை செய்யும் 4 பாகங்களிலே எந்த பாகத்தின் அறிவு, எந்த பாகத்தின் வேலை பொய்யை பற்றியும் மனிதனை குற்றத்தின் பக்கத்திலும் மனிதனை சிந்தனையின் பக்கத்திலும் வழிவகுக்குது தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அவன் முன்னேற்றிக்கு முன்னே உள்ள மூளைதான் ஜி, அவனுடைய முன்னேற்றின் மூளை அவனை பொய் சொல்லவும் வைக்கிறது, அவனை உண்மை பேசவும் வைக்கிறது, அவனை நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு யுக்தி 4 பாகத்திலே முன்னே உள்ள மூளைக்கு இருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்பதாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறைவன் எதை சொல்லுகிறான்? நீ பொய் பேசினால், நீ பொய்யுரைத்தால், நீ அல்லாஹ்வை மறுத்தால், குற்றம் செய்தால் உன் முன்னெற்றியை பிடித்து, அந்த முடியை பிடித்து நாம் இழுப்போம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் பொய் பேசக்கூடிய அறிவு முன்னெற்றிக்கு உள்ளது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் கடலிலே பயணம் செய்யாத நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பல்வேறு நபிமார்கள் செய்தார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலிலே பயணம் செய்யவில்லை. ஆனால் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. சூரத்துர் ரஹ்மான் ஓதுறான் மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 கடல்கள் ஒன்று சேர்ந்த இடம். இது 19th செஞ்சுரியுடைய ஒரு டிஸ்கவரிஸ், ஒரு குர்ஆனிக் ஃபேக்ட்ஸ் சொல்லலாம். இதுக்கு அல்ல, அது அந்த நூற்றாண்டுக்கு சொந்தம். இந்த நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு விதத்திலே இவ்வாறு சொல்லுவான், ஒரு அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய மறுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவ் கதுலுமாத்தின் ஃபீ பஹ்ரில் லுஜ்ஜி யக்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி ஸஹாப் துலுமாத்தும் பஅதுஹா ஃபௌக பஅத். அவர்களுடைய செயல் கடலின் ஆழத்தில் உள்ள இருளுக்கு ஒப்பானது. கடல்ல ரசூலுல்லாஹ் பயணிச்சதில்லை, எந்த சஹாபாக்களும் உள்ள போய் பார்த்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅஜிஸாவாக அருளப்பட்ட திருக்குர்ஆனின் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய செயல்கள் எப்படி என்றால் கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய இருளுக்கு சமம். சாதாரணமா சன் ரேஸ், இந்த சூரிய கதிர்கள் 200 மீட்டருக்கு தான் கடல்ல போகுமா, அதுக்கு பின்னாடி இருட்டு. அந்த இருட்டை யார் சொல்லுகிறார்? கடலிலே பயணிக்காத அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுடைய செயல், காஃபிர்களுடைய செயல் எப்படிப்பட்ட செயல்? ஆழ்கடலுடைய இருட்டை போன்றது. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ் வருது. அதை சொல்லுகிறான், அதை அலைக்கு மேல் அலைகள் மூடி கொண்டிருப்பதுடன் அதற்கு மேலே மேகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்றான் அல்லாஹ்? ஒரு அலைக்கு மேல் மற்றொரு அலை. இது சாதாரணமா ஒரு போன செஞ்சுரிஸ் வரைக்கும் எப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், போன நூற்றாண்டுகள் வரை ஒரு அலை மேலே வருது, அதுக்கு மேலே ஒரு அலை வருது, இதைத்தான் நினைத்தார்கள். இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆழ்கடலிலும் அலைகள் இருக்கிறது ஜி, ஆழ்கடலிலும் அலைகள் இருக்கிறது. அங்கேயும் அலைகள் எப்படி மேலே வருகிறதோ அப்படி
தண்ணீருடைய தன்மை மாறும் இடத்திலே ஒரு தண்ணீருடைய டென்சிட்டி மாறுதல, அதனுடைய அழுத்தம் மாறுகிறது அல்லவா? அந்த மாறக்கூடிய இடத்திலே அந்த தண்ணீர் எப்படி கடல்களும் இரண்டும் கலக்காமல் இருக்கிறதோ அப்படியுள்ள தன்மையுடைய தண்ணீரிலே ஒரு அலை வருமாம், அதற்கு மேலே தான் வேறொரு அலை வருமாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 1400 வருடங்களுக்கு முன்பதாக ஆழ் கடலில் உள்ள அந்த ஆழ் அலைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழங்களுடைய அந்த பாய்களில் அமர்ந்து மண்ணில் அமர்ந்துள்ள சஹாபாக்களுக்கு சாதாரண ஒரு பேரித்தம்பழம் தோட்டங்களில் அமர்ந்து எதை பற்றி பாடம் எடுக்கிறார்கள்? ஆழ் கடலில் உள்ள விஷயத்தை பற்றி தன் சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அல்லாஹ் அடுத்ததாகவும் சொல்லுகிறான், அதோடைய இருட்டு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறான். காண முடியாத அளவிற்கு ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை நீட்டினாலும் கையை கூட பார்க்க முடியாதான். குர்ஆனுடைய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அவன் தன் கையை நீட்டிய போதிலும் அதை காண முடியாத அளவுக்கு இருள்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. யாரு தண்ணியில போய் குதிச்சு பார்த்தா? எந்த சஹாபி சென்றார்கள்? எந்த நபி அவர்கள் சென்றார்களா? காண முடியாத இடத்தை பற்றியும் திருக்குர்ஆன் அக்யூரேட்டாக, சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம் ஒரு கோ இன்சிடென்ட் அப்படி சொன்னாங்க அது அமைந்து விட்டது என்று. குர்ஆனுடைய அல்கோரிதம் இருக்குதுல்ல, குர்ஆனுடைய கணிதத்தின் விதம், அல்லாஹ் அக்பர், அதை பற்றி ஒரு நாள் தனியாகத்தான் பேசப்பட வேண்டும். குர்ஆனுடைய எண், அந்த நம்பர்ஸ் இருக்குதுல்ல, இந்த ஆயத்துக்கு இத்தனை வார்த்தைகள், இந்த சூரத்துக்கு இத்தனை ஆயத்துகள், இது இத்தனாவது சூரா, இந்த எண்ணை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் போதும். இந்த நம்பர்ஸ், அல்லாஹ் சாதாரணமாக நம்ம நம்பர்ல விளையாடுறோம்ல, அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அந்த நம்பர்ஸ் அல்லாஹ் எந்த அளவுக்கு, உதாரணத்திற்கு சொல்கிறேன் ஜி, நாள் என்ற வார்த்தை குர்ஆனிலே 365 வாட்டி வந்திருக்கு. நாள் ஜி, இதை போன்று பல்வேறு விஷயங்கள் அக்யூரேட்டா, ஆணித்தரமாக, அது கோஇன்சிடென்ட்லியோ ஒரு ஏதோ வந்தது போல அல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனுடைய எண்ணிக்கையை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முஅஜிஸாவாக இந்த உம்மத்திற்கு கொடுத்துள்ளான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அடுத்ததாக குர்ஆன்ல சாதாரணமா ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் அல்லது ஒரு ஜும்மாவுடைய பயான்ல ஒட்டுமொத்த அறிவியலையும் பேச, இது வெறும் நாம் 20வது நூற்றாண்டிலே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நமக்கு தெரிந்தது. இதற்கு முன்பதாக எம்பிரியாலஜி, ஒட்டுமொத்த உலகமும் குர்ஆனின் பக்கம் திரும்பி பார்த்தது என்றால் அது ஒரு ஆயத்திற்காக. ஜி, ஒரு கரு தன் தாயின் வயிற்றிலே எப்படி உருவாகிறது என்று ஒட்டுமொத்த உலகத்தின் அறிவியல் மனிதர்களையும் விஞ்ஞானிகளையும் குர்ஆனின் பக்கம் திரும்ப வைத்தது ஒரே ஒரு ஆயத்து தான், 2 3 கூட இல்ல. அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு விந்து துளி, ஒரு இந்திரிய துளி, அது குழந்தையாக மாறும் வரை எத்துணை 10 மாதங்களிலே எத்துணை மாற்றங்கள் அது அடைந்து கடைசியாக அது எப்படி ஒரு குழந்தையாக உருவாகிறது என்ற ஒட்டுமொத்த ஒரு தியரி, ஒட்டுமொத்த ஒரு தீசியத்தை அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்துல சொல்லிட்டான். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. ஒரே ஒரு ஆயத்திலே விந்து துளி அல்லாஹ் இரத்தமாக மாற்றினான், இரத்தத்தை அல்லாஹ் சதையாக மாற்றினான், சதையிலே அல்லாஹ் எலும்பை கொடுத்தான், பிறகு அதற்கு அழகான வளர்ச்சியை கொடுத்தான் என்று கருவு ஒரு தாயின் வயிற்றிலே எத்துணை லேயர்ஸ் இருக்கிறது, அதற்கு உள்ளால் ஒரு விந்து துளி எப்படி குழந்தையாக மாறுகிறது என்று சிந்திக்க முடியாத காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒட்டுமொத்த எம்பிரியாலஜி சப்ஜெக்டுடைய பாடத்தையும் எடுத்து நடத்துகிறான். இதுதான் திருக்குர்ஆன். ஜி, ஓதவே இல்லைங்க ஜி, நிறைய பேர் இருக்கிறோம் குர்ஆனை ஓத தெரியாது. இனிமேல் எங்க ஓத போறோம்? பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டான், டிகிரி முடிச்சு 2 டிகிரி முடிச்சுட்டான், 3 டிகிரி முடிச்சுட்டான், குர்ஆன் ஓத தெரியாது. அல்லாஹ் எதையெல்லாம் பாடமா எடுக்கிறான்? அல்லாஹ் வானத்தின் மேல் உள்ளதை குர்ஆனிலே சொல்றான், பூமியில உள்ள இருக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நுண்ணுயிரை பற்றி, ஆட்டமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், காற்றை பற்றி பேசுகிறான், தண்ணீரை பற்றி பேசுகிறான், இரும்பை பற்றி பேசுகிறான், எதை பத்தி எல்லாம் பேசுறான். மனிதன் இந்த உலகத்திலே அனுப்பிய பிறகு அவன் எப்படி வாழ்வான்பா? நபிமார்களை அனுப்புகிறேன், நபி அவர்கள் அந்த உம்மத்துக்கு கூடவே இருக்க முடியாது, என்ன செய்யலாம்? அவன் வாழ்ந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு ஒரு தோழனை தர வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை கொடுத்தான். கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? இறந்துட்டாக்கா ஓதுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், குர்ஆன் இறந்தவர்களுக்கு அல்ல, வாழ்பவர்களுக்கு படிப்பினை.
அது வாழ்ந்தவர்களுக்கு படிப்பினையாக இருந்தது. வெற்றி பெற்றார்கள். யூரோப்பியன்ஸ், மிகப்பெரிய ஆங்கிலேயர்கள் எல்லாம் குர்ஆனில் வந்து பாடம் கற்றுக்கொண்டு சென்ற இடம்தான் ஸ்பெயின், அந்தலூஸ். ஒரு காலம் இருந்தது. குர்ஆனின் மூலமாக என்ன நமக்கு விஷயம் கிடைக்கும் என்று காஃபிர்கள் நம் வாசற்படியில் நின்றது போக நம் குழந்தைகளை ஆங்கிலேயர்களுடைய வாசற்படிக்கு அனுப்புகிறது இந்த காலம். காரணம் என்ன? எதை பிடிக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டோம். திருக்குர்ஆனுடைய விட்டு விட்டோம். நாம் அவனுடைய இல்லத்திற்கு வாசலிலே நிற்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனில் இருந்து எதையெல்லாம் இத்துணை ஆண்டுகளாக பிக் பேங் தியரி, the crunch theory, the expansion of the universe, பல்வேறு பாடங்கள், இந்த நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த உலோகம் இருக்குதுல, இந்த அயன் இருக்குல்ல, திருக்குர்ஆனில் வருகிறது அன்சல்னல் ஹதீத், நாம் வானத்திலிருந்து இருக்கிறோம். இன்றைய அறிவியல் மனிதர்கள், விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நம்ம யூஸ் பண்றது இந்த உலகத்து அல்லன்னு. அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்கிறான் நாம் வானத்தில் இருந்து இறக்கினோம் என்று. அல்லாஹ் சொல்வது எல்லா ஒட்டுமொத்த படைப்பையும் நீரிலிருந்து படைத்தோம் என்று. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வது குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் இன்று விஞ்ஞானிகள் படித்து உணர்ந்து சொல்லுகிறார்கள். இது நிச்சயமாக மனிதனுடைய சொற்கள் அல்ல, இதை இறைவனுடைய சொற்கள் என்று இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அன்பர்களே, தவறிழைத்தவர்கள் யாரு? நாம் தான். படிக்காதவர்கள் யாரு? நாம் தான். நம்ம குழந்தைகளுக்கு எல்லா படிப்பையும் சொல்வதற்கு நாம் தயார். மஸ்ஜிதில் மதரசா நடக்குது, குர்ஆன் ஓத அனுப்பலாமா? இல்ல 5 to 6 பையனுக்கு டியூஷன் டைம். அங்க போகணும். அங்க போனாதான் பையன் சம்பாதிப்பான். அங்க போனாதான் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மார்க் எடுப்பான். திருக்குர்ஆனை ஒரு ரஸ்மோ ரிவாஜ், ஒரு சம்பிரதாயமாக வைத்துள்ளோம். உண்மையிலே உங்கள் குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனுடைய அறிவு மட்டும் வந்து விட்டது என்று சொன்னார். திருக்குர்ஆன் எதை பற்றி எல்லாம் பேசுகிறது? இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்ஜினியருடைய பாடம் எடுக்கிறது குர்ஆன். ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பல்வேறு உலோகங்களை சேர்த்து ஒரு மிக யாஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இல்லாத அளவுக்கு உயரத்திலே ஒரு சுவரை கட்டி அந்த கட்டிடக்கலையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அக்குபஞ்சரை பத்தி பேசலாம். கஹஃப் வாசிகள் குகையிலே தூங்கிய சந்தர்ப்பத்திலே நாம் அவருடைய காதுகளிலே அடித்தோம் என்று சொல்கிறான். அந்த பாயிண்ட்ஸ் பத்தி பேசுறான். எத்துணை விஷயங்களை பற்றி குர்ஆனை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்தின் ரகசியங்களை அவன் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தின் ஆச்சரியமான விஷயங்களை அவன் தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனை விட்டு இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. குர்ஆனை பின்தள்ளி விட்டு இந்த உலகத்தின் கல்வியின் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பெயரையும் புகழையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். நாளை மறுமையிலே வாப்பா நீ பிகாமா, நீ பெரிய அட்வொகேட்டா, நீ என்ஜினியரா, நீ டாக்டரா, மலக்குமார்களே ரெட் கார்பெட் போடுங்க, பெரிய ஜட்ஜ் சாப் வராரு, பெரிய போலீஸ் ஆபீசர் வராரு, அவன் நேர்மையாக நடந்திருந்தால் அவர்களுக்கும் கிடைக்கும். உண்மையில் சொல்லுகிறேன், ஒரு ஜட்ஜாக இருந்து குர்ஆனுடைய அறிவும் அவனுக்கு இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்வு மறு உலகத்திலும் உயர்வு. டாக்டராக ஆக்குங்க உங்களுடைய குழந்தைகளை, ஜட்ஜா ஆக்குங்க, அட்வொகேட்ஸ் ஆக்குங்க, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், உலகத்தின் ஆக சிறந்த படிப்புகளை படிக்க வையுங்கள். ஆனால் எதற்கு அடுத்து தெரியுமா? குர்ஆனை 7 வயதிலே அவர்களை படிக்க வையுங்கள், 10 வயதிலே அவர்களுக்கு புரிய வையுங்கள். அல்லாஹ் அவர்களை எல்லா விதத்திலும் உயர்வாக்குவான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல்வேறு விஷயங்களை கூறக்கூடிய ரப்பு நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறான். வஸ்ஸமாஇ வத்தாரிக். அந்த காலத்துல நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஆஸ்ட்ரானமியை பத்தி. ஒரு நட்சத்திரம் சத்தம் போடுமா, ஒரு நட்சத்திரம் சத்தம் வருமாம், அதுக்கு நாக்கிங் சவுண்ட்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸமாஇ வத்தாரிக், மின்மினி, அதாவது பிரைட்டிங் ஸ்டார், அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அன்-நஜ்மு ஸாகிப் என்று சொல்கிறான். ஸாகிப் என்றால் அடிக்கக்கூடியது. காரணம் என்ன தெரியுமா? அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு மனிதன் கதவு தட்டுவதை போல சத்தம் வருகிறதாம். குர்ஆனை திறந்து பாருங்கள், அன்-நஜ்மு ஸாகிப், அது தட்டக்கூடிய சத்தம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் சூரத்துர் ரஹ்மான்ல ஓதுறோம். 2 மஷ்ரிக்குகளுடைய ரப்பு, 2 மக்ரிபுகளுடைய ரப்பு. நம்மளுக்கு ஒரு மஷ்ரிக் ஒரு மக்ரிப் தானே இருக்கு, ஒரு உதயம், சூரிய உதயம், ஒரு அஸ்தமம் தானே இருக்கிறது. ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். இன்னும் எதையெல்லாம் நீங்கள் மறுக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ் சேலஞ்ச் செய்து கேட்கக்கூடிய அந்த ஆயத்து 2011 செப்டம்பர் 15 த கேப்லர் 16b என்று ஒரு புதிய கிரகத்தை
விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். அதற்கு அழகு என்ன தெரியுமா? அதிலே 2 சூரியன்களும், சூரியன் அஸ்தமிக்கிறது, உதயமாகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். அவன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப் என்று சொல்லுகிறான். அவன் பல கிழக்குகளுக்கு ரப்பு, பல மேற்குகளுக்கு ரப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து அக்யூரேட்டாக அந்த கிரகத்தை பற்றி பேசுவது போல் தெரிகிறது. அன்பர்களே, குர்ஆன் பல்வேறு விஷயங்களை பற்றி நமக்கு அள்ளித்தர தயாராக இருக்கிறது. உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு தர இருக்கிறது. குர்ஆன் ஒரு வேதம், சாதாரணமாக ஒரு இடத்திலே வைத்து அதை தொட்டு கும்பிட வேண்டிய ஒரு புத்தகம் அல்ல. நம் வாழ்வியல் ரீதியிலே அதில் செயல்படுத்த வேண்டிய ஒரு புத்தகம் என்பதை மறந்து விடாதீர்கள். சாதாரணமாக நமக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் எங்க ஓத போறோம்? நம்ம பள்ளியில டெய்லியும் ஃபஜருக்கு அப்புறம் குர்ஆன் ஓதி தராங்க பெரியவர்களுக்கு. பல்வேறு வயது முதிர்ந்தவர்கள் ஃபஜருக்கு பிறகு குர்ஆனை ஓதுகிறார்கள். அஷருக்கு பிறகு குழந்தைகளுக்கு ஓத கற்றுத்தருகிறார்கள். எப்படியாவது குர்ஆனுடைய ரகசியங்களை வார்த்தை மூலமாகவோ எழுத்துக்கள் மூலமாகவோ கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த திருக்குர்ஆனின் பரக்கத்திலே நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றியை தருவானாக, மறு உலகத்திலும் வெற்றியை தருவானாக. சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.